நெக்ஸ்ட்டு மேஜர் ஹசார்ட் இன் இந்தியா. இந்தியாவில் ஏற்படுகின்ற முக்கியமான பேரிடர்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கக்கூடியது இந்த எர்த்குவாக். சரி, எர்த்குவாக் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நில அதிர்வு. எர்த்குவாக் இஸ் எ வயலண்ட் tremor in the earth's crust, sending out a series of shock waves in all directions from its place ஆஃப் origin. அதாவது நில அதிர்வு என்பது வந்து பார்த்திங்கன்னா புவியின் மேலோட்டின் திடீரென ஏற்படும் கடும் அதிர்வாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ் அதிர்வானது வந்து பார்த்திங்கன்னா தோன்றும் மையத்திலிருந்து அனைத்து திசைகளிலும் வந்து தொடர்ச்சியாக அதிர்வை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் உள்ள நிலவியல் அமைப்பு கடந்த காலங்களில் ஏற்பட்ட நில அதிர்வலைகளை தன்மை ஆகியவற்றை அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நில அதிர்வு மண்டலங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதனை வந்து பார்த்திங்கன்னா இதன் அடிப்படையில் இந்திய தர நிர்ணய நிறுவனம் வந்து இந்தியாவை 5 நில அதிர்வு மண்டலங்களாக பிரிச்சிருக்கு. சரியா, ஜூனாக 5 ஜூனாக வந்து பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா மண்டலம் 2 மண்டலம் 3 பார்த்திங்கன்னா ஜூன் 2 ஜூன் 3 ஜூன் 4 ஜூன் வந்து 5 இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் எப்பகுதியிலும் மண்டலம் 1 இன் கீழ் வகைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எர்த்குவாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூன் 2 ஜூன் 3 ஜூன் 4 ஜூன் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா, ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஜூன் 5. இது வந்து பார்த்திங்கன்னா வெரி ஹெவி ரிஸ்க்கை வந்து ஏற்படுத்தியிருக்கும், இடரை வந்து ஏற்படுத்தியிருக்கும், அபாயத்தன்மை வந்து மிக அதிக அளவில் வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஜூன் 5 இருக்கக்கூடிய மண்டலங்கள் பகுதி எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிளாக எந்தெந்த பகுதியில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, அதாவது வடகிழக்கு இந்தியா முழுவதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் உள்ள சில பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இமாச்சல பிரதேஷ். சரியா, நெக்ஸ்ட்டு உத்தரகாண்ட், நெக்ஸ்ட்டு குஜராத்தில் வந்து ரான் ஆஃப் கட்ச், நெக்ஸ்ட்டு வட பீகார் மற்றும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். சரியா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரி ஹெவி ஜூனை வந்து ஜூன் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 4 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹெவி, அதாவது ஹை. சரியா, ஹை லெவல், அதாவது அதிகம் பாதிப்பை வந்து ஏற்படுத்துகின்ற மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த பகுதியை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பாருங்கள். ஜம்மு காஷ்மீர், சில பிற பகுதிகள், இமாச்சல பிரதேசம், தேசிய தலைநகரமான நியூ டெல்லி. சரியா, நம்முடைய தலைநகரமான நியூ டெல்லி, நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில். நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேசம், நெக்ஸ்ட்டு பீகார், சிக்கிம், மேற்கு வங்காளம் வந்து இதில் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தின் சில பகுதிகள், நெக்ஸ்ட்டு மேற்கு கடற்கரை ஒட்டிய மகாராஷ்டிராவில் சில பகுதிகள் மற்றும் ராஜஸ்தான். சரி, இந்த பகுதியெல்லாம் வந்து ஹை லெவலில் வந்து ரிஸ்க்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஏற்படுத்தக்கூடிய பகுதி. நெக்ஸ்ட்டு ஜூன் 3 அப்படிங்கிறது மாடரேட், மிதமானது. சரியா, பாதிப்பு வந்து அதிகமாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது, மிதமாக இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா கேரளா, கோவா, லட்சத்தீவு, உத்தரப்பிரதேசத்தில் சில பகுதிகள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மற்றும் மேற்கு வங்காளம், நெக்ஸ்ட்டு பஞ்சாபில் வந்து சில பகுதிகள், நெக்ஸ்ட் ராஜஸ்தான், நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேஷ், நெக்ஸ்ட்டு பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஒடிஷா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா. நெக்ஸ்ட்டு ஜூன் 2 அப்படிங்கிறது லோ. சரி, ரொம்ப குறைவாக காணப்படுகின்ற பகுதி. இது மேல் குறிப்பிட்ட பகுதி எல்லாமே தவிர மீதி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2ல் வரக்கூடியது. இது வந்து லோ லெவலில் வந்து ரிஸ்க்கை வந்து ஏற்படுத்தக்கூடிய பகுதி. நெக்ஸ்ட்டு ஃப்ளட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு. சரி, என்னென்னா வந்து எந்தெந்த பகுதியில் வந்து அதிக கனமழை வந்து பொழிஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ளட் இஸ் அன் ஈவெண்ட் இன் விச் எ பார்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் கெட்ஸ் inundated. Heavy rainfall and large waves in seas are the common causes of flood. சரியா, அதாவது கனமழை மற்றும் கடல்களின் உருவாகக்கூடிய பேரலைகளால்
புவியின் மேற்பரப்பில் உள்ள ஒரு பகுதி நீரினால் மூழ்கப்பட்டு இருப்பதனால இது வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இந்த மேஜர் காசஸ் ஆஃப் ஃப்ளட்ஸ் ஆர் சரி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வானியல் காரணங்கள். சரி காரணிகள் ஃபஸ்ட்டு வானியல் காரணிகள் என்ன அப்படின்னா ஹெவி ரெயின் சரி அதிக மழைப்பொழிவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அதாவது அயனமண்டல சூறாவளி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ப்ரூஸ் அது க்ளவுட் மீன்ஸ் மேக வெடிப்பு. சரி வேணால இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இயற்கை காரணி. இயற்கையினால் ஏற்படுகின்ற என்ன காரணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேட்ச்மெண்ட் ஏரியா அதாவது பரந்த நீர்பிடிப்பு பகுதிகள். நெக்ஸ்ட்டு இன்அடிக்குவேட் ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட் அதாவது போதிய வடிகால் அமைப்பு இல்லாமை. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஃபேக்டர்ஸ் மனித காரணிகள். நெக்ஸ்ட்டு டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு காடுகள் அழிப்பு. நெக்ஸ்ட்டு சிலிட்டேஷன் அதாவது வண்டல் படிவுகள். நெக்ஸ்ட்டு பவுல்ட்ரி அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் அதாவது முறையற்ற வேளாண் முறைகள். நெக்ஸ்ட்டு முறையற்ற நீர்ப்பாசன முறைகள் சரி இரிகேஷன் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட்டு கொலாப்ஸ் ஆஃப் டேம் சரியா அதாவது அணைகள் வந்து உடைதல் மற்றும் ஆக்சிலேட்டட் அர்பனைசேஷன் அதாவது நகரமயமாக்கல் இவையினால் இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஃபேக்டர்ஸில் சொல்கிறாங்க. ஓகே மேஜர் ஃப்ளட் ப்ரௌன் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா அதாவது நம்முடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வரைபடத்தில் வெள்ளப்பெருக்கு வந்து ஃப்ளட்டானது பாதிப்பு வந்து உள்ளாகக்கூடிய பகுதியை வந்து அதிகமாக காட்டுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. வடக்கு மற்றும் வடகிழக்கு அதாவது நார்த்து ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவின் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், வட பீகார். நெக்ஸ்ட்டு மேற்கு வங்காளத்தை வந்து உள்ளடக்கிய கங்கை சமவெளி கங்கா பகுதி அண்டு பிரம்மபுத்திரா பகுதி பள்ளத்தாக்குகள் ஆகிய வெள்ளப்பெருக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கடலோர ஆந்திரா நெக்ஸ்ட்டு ஒடிஷா நெக்ஸ்ட் குஜராத்து போன்றவை வந்து அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதி. நெக்ஸ்ட்டு சைக்ளோனிக் ஸ்டோம் அதாவது சைக்ளோனிக் ஸ்டோம் அப்படின்னு சூறாவளி புயல் சரியா அதாவது சூறாவளி புயல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா எ சைக்ளோனிக் ஸ்டோம் இஸ் எ ஸ்ட்ராங் விண்ட் சர்க்குலேட்டிங் around a low pressure area in the atmosphere. It rotates the anti-clockwise direction in the northern hemisphere and clockwise in the southern hemisphere. அதாவது வளிமண்டலத்தில் குறைந்த காற்று அழுத்த பகுதிகளில் சூழலும் வலிமையான காற்றே வந்து பார்த்திங்கன்னா சூறாவளி புயல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ ஏற்பட்டு இருக்கு இல்லையா அந்த சைக்ளோன்ஸ் பிரவி அண்டு நிவர். ஓகே ஸோ இந்த மாதிரி அதாவது வளிமண்டலத்தில் குறைந்த காற்றழுத்த பகுதியில் சுழகக்கூடிய வலிமையான காற்று தான் வந்து இந்த சைக்ளோனிக் ஸ்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா. இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா புயல் காற்று வட அரைக்கோணத்தில் கடிகாரம் சுற்றக்கூடிய திசைக்கு எதிர் திசையிலும் தென் அரைக்கோணத்தில் வந்து கடிகாரம் சுற்றக்கூடிய திசைக்கு வந்து அதே கோணத்துலேயும் வந்து சுழல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரி. நெக்ஸ்ட் த ட்ராபிக்கல் சைக்ளோன் ஆர் த கேரக்டரிஸ்டிக் பை த பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் விண்ட்ஸ் ஸ்டோம் சர்ஜ் அண்டு எக்ஸப்ஷனல் லெவல் ஆஃப் ரெயின்ஃபால் விச் மே காசஸ் ஃப்ளட்டிங் அதாவது அயனமண்டல சூறாவளிகள் கடும் காற்று பேரலைகள் மற்றும் கனத்த மழையால் வெள்ளப்பெருக்கை வந்து ஏற்படுத்துகின்றன. காற்றின் வேகம் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 200 கிலோமீட்டர் வரையிலும் வந்து வீசக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழைப்பொழிவானது நாளொன்றுக்கு சுமார் வந்து 50 சென்டிமீட்டர் வீதம் வந்து பல நாட்கள் வந்து பொழியக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சடன் ரைஸ் ஆஃப் த சீ வாட்டர் டியூ டு த ட்ராபிக்கல் சைக்ளோன் இஸ் கால்டு ஸ்டோம் சர்ஜ் அதாவது வெப்பமண்டல சூறாவளிகள் வந்து காரணமாக திடீரென ஏற்படும்
கடல் நீர் எழுச்சியை புயல் அலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆழமற்ற கடலோர பகுதிகளில் அதிகம் வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ் வால்னரபிள் டு ஸ்டோர்ம் சர்ஜ். அதாவது புயல் அலைகளால் வந்து பாதிப்பிற்கு உண்டாகக்கூடிய கிழக்கு ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஒரிசா அண்டு வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட். சரியா. ஒரிசாவினுடைய வடப்பகுதி மற்றும் வெஸ்ட் பெங்கால் கடற்கரை இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புயல் அலைகளால் பாதிப்பு உள்ளாகக்கூடிய கிழக்கு கடற்கரை பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கோஸ்ட் பிட்வீன் த ஆன்கோல் அண்டு மசிலிப்பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக கடற்கரை 13 மாவட்டங்கள் 13 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து சொல்லிக்கிறாங்க. நாகப்பட்டினம் கடலூர் டிஸ்ட்ரிக் ஆர் த ஃப்ரீக்வென்ட்லி அஃபெக்டட். சரியா. இந்த நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் பகுதியில் வந்து புயல் வந்து அலைகள் நிகழ்வுகள் மற்றும் பாதிப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ் வால்னரபிள் டு ஸ்டோர்ம் சர்ஜ். சரியா. அதாவது மேற்கு கடற்கரை பகுதியில் ஏற்படுகின்ற பகுதியில் எந்தெந்த பகுதியில் வந்து அதிகமாக பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா கடற்கரை, நெக்ஸ்ட்டு வட ஹரியானா, சவுத் சைடில் கூடிய குஜராத் ஒட்டிய கடற்கரை பகுதி, காம்பே உடைய அந்த வளைகுடா பகுதிகள், சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகள் இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலைகள் இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடிய இது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ட்ராட், அதாவது வறட்சி. சரியா. வறட்சி பற்றி பார்க்கலாம். சரியா. மழையே பொழியல அப்படின்னா அது வறட்சி வந்து ஏற்படுத்தும். அதாவது நிலத்தை வந்து பிளவுபட்டு ஏற்படும், பயிர்கள் வந்து காஞ்சி போயிடும், வளராது. ஸோ இந்த மாதிரி பாதிப்பு வந்து ஏற்படுத்திடும் மழையே பொழியல அப்படின்னா. சரியா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வறட்சி. சரியா. அதாவது வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, தொழில் துறை மற்றும் மக்களினுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத அளவுக்கு, மக்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்ய இயலாத அளவுக்கு நீர் பற்றாக்குறை வந்து ஏற்படும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு லிட்டர் வாட்டர் கேன் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபி, அதாவது 100 ரூபி போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். சரியா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த வறட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. 3 டைப்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராலஜிக்கல் த்ராட், அதாவது வானியல் சார்ந்த வறட்சி. நெக்ஸ்ட்டு ஹைட்ராலஜிக்கல் த்ராட், அதாவது வேளாண்மை சார்ந்த வறட்சி. நெக்ஸ்ட்டு ஹைட்ராலஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீரியல் சார்ந்த நீரியல் வறட்சி. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ட்ராட், அதாவது வேளாண் வறட்சி. இந்த மாதிரி 3 டைப்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராலஜிக்கல் ட்ராட், அதாவது வானியல் வறட்சி. அது குறிப்பிட்ட காலத்தில் மழையின் அளவு ஒரு குறிப்பிட்ட அளவை விட குறைவாக பொழிந்து இருக்கும் பொழுது அந்த மெட்ராலஜி வறட்சி வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலஜிக்கல் ட்ராட் அப்படிங்கிறது நீரோடைகள், ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்க பகுதிகள் அதோடைய நீரினுடைய அளவு வந்து குறைந்து காணப்படும். சரி. இதுதான் வந்து நீரியல் வறட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. சரி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் வறட்சி, நெக்ஸ்ட்டு புவி மேற்பரப்பு நீர் வறட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ட்ராட் அப்படிங்கிறது வேளாண் வறட்சி. மழை பற்றாக்குறை காரணமாக வேளாண் பயிர்கள் பாதிப்புக்கு உள்ளாகும். இந்த நிலையே வந்து பார்த்திங்கன்னா வேளாண் வறட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை பொழியாமல் போவதனால வறட்சி வந்து ஏற்படுகிறது. பொதுவாக இந்தியாவில் பருவமழை சமச்சீரற்ற நிலையில் வந்து பொழிகிறது. சில பகுதியில் வந்து அதிகமாக பொழியும், சில பகுதியில் வந்து குறைவாக பொழியும், சில பகுதியில் வந்து மிதமாக பொழிஞ்சிட்டு போயிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல பகுதியில் வந்து குறைவாக மழைப்பொழிவு பொழிஞ்சிருக்கோ ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த வறட்சி வந்து ஏற்படும். இதனால் வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து பாதிப்பு அடைவாங்க. See the box, the fact அப்படிங்கிற பாக்ஸ் பாருங்கள், தகவல் பேரலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டின் 3 பங்கு பகுதிகளில் வறட்சினால் வந்து பாதிப்பு அடைகிறது. 3ல் 1 பங்கு வந்து வறட்சினால் பாதிப்பு அடைகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சுமார் 16%. சரியா. அதாவது 16% வந்து நிலப்பரப்பையும் மக்கள் தொகை 12% வந்து மக்கள் தொகையும் கடுமையாக பாதிக்கிறது. அதிக மழைப்பொழிவு 60 சென்டிமீட்டருக்கும் குறைவாக
பெறுகின்ற பகுதி எல்லாமே இந்த வறட்சியினால் பாதிப்பு அடையக்கூடிய பகுதி. நெக்ஸ்ட்டு லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது நிலச்சரிவு. சரியா, லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு நிலச்சரிவு குறிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு அப்படிங்கிறது புவியீர்ப்பு விசையினால் பாறைகள் மற்றும் மண் மற்றும் தாவரங்கள் கீழ் நோக்கி வேகமாக செல்லும் நகர்வை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ரேபிட் downward movement of rock, soil and vegetation down the slope under the influence of gravity. Landslide are generally sudden and infrequent. சரியா, இது வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய அரிதான நிகழ்வாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செங்குத்த சரிவு மற்றும் கனமழை நிலச்சரிவுகள் வந்து ஏற்பட முக்கிய காரணங்களாக அமைகிறது. சரியா, செங்குத்தான சரிவு மற்றும் கனமழையினால நிலச்சரிவு வந்து ஏற்படும், இவையெல்லாம் காரணங்களாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பலவீனமான தளர்ந்த நில அமைப்பு, காடுகள் அழிப்பு மற்றும் நில அதிர்வு, எரிமலை வெடிப்பு மற்றும் சுரங்கங்கள் தோண்டுவதனால ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் மலை பிரதேசங்களில் சாலைகள் மற்றும் இருப்பு பாதைகள் மற்றும் கட்டுமானங்கள் ஆகியனால இந்த நிலச்சரிவானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நம்முடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா about 15% ஆஃப் தி இண்டியன்ஸ் லேண்ட் மாஸ் இஸ் ப்ரோன் டு லேண்ட்ஸ்லைட் ஹசார்ட். அதாவது இந்தியாவில் வந்து சுமார் 15% நிலப்பரப்பு நிலச்சரிவு அபாயத்திற்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிறாங்க, இமயமலை சரிவுகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சரிவுகள் மற்றும் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் ஏற்படுகின்ற நிலச்சரிவுகள் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து கொடைக்கானல், அதாவது திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் உதகமண்டலம், அதாவது நீலகிரி மாவட்டம் ஆகிய பகுதியில் வந்து நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.